அந்த காலத்திலேயே விசுவாசத்தினால் நீதிமான் ஆனவன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறது நோவாவுடைய வாழ்க்கையில் நிஜமானது. பழைய ஏற்பாட்டில் வேறு விதமாக அவர்கள் ரட்சிக்கப்படல, விசுவாசத்தினால் அவன் நீதிமானானான். இப்படி விசுவாசத்தை பயிற்சி வச்சு இயேசுவின் பேரில் நம்பிக்கையை வச்சு தேவன் தண்டிக்க போகிறார், பாவத்தை தண்டிக்கிறவர், தேவன் கிருபையை தருகிறவர் என்பதை விசுவாசித்து தேவனிடத்தில் வந்து அப்படித்தான் அவன் நீதியை பெறுகிறான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. அப்போ அவனுக்கு கிடைச்ச நீதி என்ன? தேவன் அவனுக்கு வெகுமதியாய் கொடுத்த நீதி. இவன் ஜென்ரேட் பண்ணதில்லை, இவன் கிரியினால் வந்த நீதி இல்லை, கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆனால் அது வந்த உடனே அதோடு நிறுத்திடக்கூடாது. பாருங்க, இதுதான் டேஞ்சர். நம்ம வெறும் அதை மட்டும் எம்பசைஸ் பண்ணி நிறுத்தணும்னா பெரிய தவறு நடந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லைங்க, கிடைச்ச நான் நீதிமான் தாங்க, நான் என்ன பாவம் செஞ்சாலும் நான் நீதிமான் அப்படின்னு போகிறாங்க. கிடையாது. நான் எவ்வளோ பாவம் எப்படி வேணா இருந்துக்கலாம், நான் நீதிமான் தான், எனக்கு தான், நான் தான் நீதிமான்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் என்ன? கிடையாது. இந்த நீதி அங்கேருந்து கொடுத்து கிஃப்டாக உள்ளே வந்த உடனே இது என்ன பண்ணுது? என்னை ஆளையே மாற்ற ஆரம்பிச்சிருது. என்னை மாற்றி என்னை நீதிமானாக, என்னை குற்றம் சாட்டப்படாதவனாக, நேர்மையானவனாக, ஒழுங்கானவனாக என்னை மாற்றுகிறது. அவர் கொடுத்த நீதி என்னை மாற்றுகிறது. அவர் எனக்கு இந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டு விட்டவுடனே என் புத்தியே மாறுது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், சூட்டை போட்டவுடனே எப்படி புத்தி மாறுது? முடிஞ்ச உடனே நாம் போய் அங்கே டீ கடையில் டீ குடிக்க முடியாது. அதுக்கு வீட்டில் போய் வேறு சட்டை போட்டு வரணும். இப்படி போட்டால் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க. நாளைக்கு டீ கடையில் யார் பாருங்கள், அதுக்கு வேறு வேஷம் கட்டிட்டு வரணும், டீ கடை வேஷம். ஆனால் இதை போட்டுட்டு நல்ல ஹோட்டலுக்கு போகலாம், தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம், அங்கே காபி சாப்பிட்லாம். டீ கடையில் போய் குடிக்க முடியாது, ஏன்னா லெவல் உயர்ந்துருது. ட்ரெஸ்ஸு வேறு லெவல்ன்றத காண்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது நீதியின் வஸ்திரம். நீங்கள் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டீர்கள். முதல்ல வஸ்திரத்தை கொடுத்துட்றாரு. அவன் பாவியார்கள், அவனுக்கு முதல்ல இந்த வஸ்திரத்தை கொடுத்த உடனே விருந்துக்கு அழைக்கப்பட்டவன், வஸ்திரத்தை உடையவன் அவன் ஆயிடுறான், வெல்கம் கெஸ்ட் அவன் ஆயிடுறான். வஸ்திரம் போட்ட உடனே அவனுக்கு ஒரு தனி மரியாதை வந்துடுது. அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாகவே பெட்டராக நடந்துக்கிறான். அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் ஏன் சில்லற விவகாரத்தில் ஈடுபடுறதில்லை, பாவங்களில் ஈடுபடுறதில்லை, அதுக்கு விலகி இருக்கிறது, சோதனைகளும் தப்பை முயற்சிக்கிறான். ஏன் தீவிர முயற்சியோடு பரிசுத்தமாக வாழ்கிறான்? ஏன்னா இந்த சட்டையை அழுக்கு பண்ண முடியாத, இந்த பத்திரமா வீட்டில் கொண்டு போய் மாட்டி வைக்கணுமே, இது கிழிஞ்சி போயிடக்கூடாது, ஏன்னா இது விலை உயர்ந்தது.